ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டும் இருந்தீங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அதை போடவே இல்லை. அதுக்காக மன்னிச்சு. இப்போ நான் எந்த கதையை பற்றி பேச போகிறேன்னா, ஆமாம், தொலைதூர காதல். ரேணு, நிலா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ரேணு நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் தான் தினமும் காலையில் கால் பண்ணி நிலாவை எழுப்பியுமே விடுவேன். நிலா ஃபோனோட தான் என்னோட குரலை கேட்டுட்டு தான் எழுந்துப்பாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டே ஆஃபீஸ்க்குமே கிளம்புவாங்க. இங்கே வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் என் கூட தான் பேசிக்கிட்டே போவாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டே ஒவ்வொரு வேலையாக செய்வாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு, குளிச்சுட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சாப்பிட்டுட்டு, பைக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் என் கூட பேசிக்கிட்டே தான் போவாங்க. எனக்கு நிலா கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நிலா என்கிட்ட தினமுமே காலையில் வந்து நான் என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. 2 கலரில் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இதில் நான் எது போடட்டோன்னு கேட்பாங்க. நானும் நம்மக்கிட்ட ஆசையாக கேட்குறாங்களே அப்படின்னு அதில் ஒரு கலர் நானும் சொல்லுவேன். உங்களுக்கு ப்ளூ கலர் நல்லாயிருக்கும், நீங்கள் ப்ளூ போடுங்க அப்படின்னு சொன்னால் நிலா சரின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு அப்போ தான் கோவம் வரும். பிளாக்கு தான் பிடிக்கும்னா பிளாக்கில் போடலாம். அதை ஏன் என்கிட்ட ஒரு கேள்வி, தேவையில்லாமல் என்னை ஏன் டென்ஷன் பண்ணணுன்னே கோவம் வரும். நான் நிலாக்கிட்டையுமே கேட்பேன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சஜஷன் கேட்கணும்? நான் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனாலும் ஏன் அந்த கேள்வி, இந்த கேள்வி மட்டும் ஏன் மாறுறதே இல்லைன்னு நிலாக்கிட்ட கேட்பேன். அவங்க சும்மா கேட்டு பார்த்தேன், நீ என்ன சொல்கிறன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு மட்டும் தவறாமல் கரெக்டாக வந்துடும். நானும் அந்த சிரிப்பில் நான் கேட்ட கேள்வியை மறந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவேன். வண்டியில் கிளம்புனதும் பார்க்குற கேட்குற விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததும் சிஸ்டமை லாகின் பண்ணுற வரைக்கும் என் கூட தான் பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருந்தால் மெசேஜ் பண்ணுறேன், நம்ம பேசலான்னு காலையுமே கட் பண்ணுவாங்க. நிலா போனதுக்கப்புறம்தான் நானும் என்னோடய வேலையை எல்லாத்தையுமே செய்ய போவேன். அடுத்து 11:30க்கு நிலாவுக்கு டீ பிரேக்குமே விடுவாங்க. நான் அதுக்குள்ளே என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் பேசுகிறதுக்கு ரெடியாக வருவேன். ஃபோன் எடுத்துக்கிட்டு என்னோடய தோட்டத்துக்கு நிலா கரெக்டாக கால் பண்ணுவாங்க. 11:30க்கு ஒரு கப்பு டீயோட வந்ததும் என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட கேட்பாங்க. அதில் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் ரொம்ப கோவம் வரும். ஏதோ ஒரு வேலையை ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கு, டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் நிலா சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிலாவை நினச்சிக்கிட்டே நானும் நிலாக்கிட்ட ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, அங்கெல்லாம் ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, என்ன பண்ணுவீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்பேன். நிலா அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போங்க, யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி நிலாவை கிண்டல் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் நிலா சொல்லுவாங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ரொட்டீனாக போயிட்டுருக்கு, காலையில் எழுந்துக்கிறேன், வேலை செய்கிறேன், வீட்டுக்கு போகிறேன், ஒரு மெஷின் மாதிரி போயிட்டுருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் பிஸியாக தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறீங்க, அப்புறம் என்னன்னு கேட்பேன். இல்லை, எனக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய பிடிக்காது, எனக்கு அது போர் அடிக்கும், புதுசு புதுசாக ஏதாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதுதான் பிடிக்கும்னு நிலாவுமே சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், மாதத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருங்க பேசாமல், புதுசு புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நிலாவை கிண்டலுமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிலா மறுபடியும், நான் இனி உன்னை லஞ்ச் பிரேக்கில் கூப்பிட்றேன் ரேணு, முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுறேன் ஓகேவா, நீ இன்னைக்கு நான் கேட்ட அந்த ட்ராயிங்கை பண்ணி கொடுத்துரு சரியானு சொல்லி ஃபோனையுமே கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடி கரெக்டாக 1:30க்கெல்லாம்
ஃபோன் எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டுமே வந்துடுவாங்க. சுற்றி யார் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கோவொர்க்கர் இருக்காங்க, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. என் கூட பேசிக்கிட்டே தான் தினமும் சாப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கிண்டலுமே பண்ணுவாங்க. நீ யார் கூட தான் அப்படி டெய்லி பேசிகிட்டு இருக்க? உனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, உனக்கு லவ்னாலும் சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இன்னும் வேறு யார் கூட தான் பேசிகிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் இருக்கோம், யார் கூட தான் டெய்லி பேசுவேன் நீ? நிலாவை கேள்வியுமே கேட்டாங்க. ஆனால் நிலா யார் அந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு சிரிப்பு மட்டும்தான். அது எனக்கு நிலா கிட்ட ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாத இடத்துல பேச மாட்டாங்க. கேட்குற கேள்விக்கு ஒரு சிரிப்போட அவங்க பதிலை நிறுத்திப்பாங்க. அன்னைக்கு அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கேட்டுச்சு. உனக்கு லவ்னா பிடிக்காது. அந்த வார்த்தை தான். ஏன் நிலாவுக்கு லவ்னா பிடிக்காது? எதனால்? அவங்க லைஃப்பில் பாஸ்டில் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்திருக்குமா, என்ன ஏதுன்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நிலா அதுக்கெல்லாம் எனக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. என் கூட எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கிறதும் கிடையாது. எங்கள் 2 பேருக்குமே ஒருத்தர் அவ்வளோ பிடிக்கும். பேசுவோம். டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்னவோ வேறு எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கும் நேரமே இல்லை. நான் இது வரைக்கும் இது என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு யோசிச்சது கூட கிடையாது ஜெயர். பிடிச்சிது, 2 பேருமே பேசிகிட்ருக்கோம், அது மட்டும்தான் எனக்கு அப்போ வரைக்கும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலை. எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பிரேக் அது கிடைச்சா மட்டும்தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த பிரேக்கை நிலா எனக்கு கொடுக்கவே இல்லை. எப்போவுமே கூடவே பேசிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வேறு எதை பற்றியும் யோசிக்கவே தோணலை. நானும் அதை அதோடையே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நிலா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பவும் எனக்கு கால் பண்ணாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போது நிலா சொன்னாங்க, ரேணு நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிட்டேன். நான் நாளைக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா நான் நாளைக்கு என்னோடய கோவிலுக்கு போகிறேன். கோவிலுக்கு போகணுன்னே அம்மா என்னை வர சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆஃபீஸ்க்குமே லீவ் விட்டுட்டேன். கோவிலுக்கு போகிறத நினச்சாதான் கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் கடுப்பாகிறதுக்கு என்ன இருக்குது நிலா? கோவிலுக்கு தானே, அம்மா கூட ஜாலியாக போயிட்டு வாங்களேன், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அட என்ன ரேணு நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க? கோவிலுக்கு போகிறது எனக்குமே பிடிக்கும் தான். ஆனால் அம்மா என்னை சாரீ கட்டிட்டு வர சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் சாரீ முன்ன பின்ன கட்டுனதே கிடையாது. அது எப்படி இருக்கும், என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. அங்கே வீட்டில் கட்டி விடுறதுக்கும் ஆள் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போனதும் யூடியூப்பை தான் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டதும் பயங்கர சிரிப்பு வந்துச்சு. என்ன நிலா, இதுக்குமே நீங்கள் யூடியூப்பை தான் போய் பார்க்கணுமா? ஏன் நீங்கள் இது வரைக்கும் சாரீ கட்டினதே இல்லையா அப்படின்லாம் கேட்டேன். நான் இது வரைக்கும் கட்டினதில்லை, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்ததில்லை, பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். இவ்வளோ பேசுறியே ரேணு, உனக்கு சாரீ கட்ட தெரியுமா அப்படின்னு என்கிட்டையுமே நிலா கேட்டாங்க. நான் சொன்னேன், ஓ எனக்கு நல்லாவே கட்ட தெரியும், நான் சூப்பராக கட்டுவேன், எனக்கெல்லாம் சாரீ கட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும் அப்படின்னு சொன்னேன். என்ன 5 நிமிஷமா? நீ எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்ட ரேணு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய காலேஜில் வாரத்தில் ஒரு நாள், அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை எல்லாருமே சாரீ கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸுமே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் தான் கட்டி விடுவேன் தெரியுமா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சூப்பராக கட்டுவேன்னு சொன்னேன். சே பரவாயில்லையே, நீ மட்டும் இங்கே இருந்தா நான் உன்னையே கட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ அங்கே இருக்கியே, யாரை கட்ட சொல்கிறதுன்னு நிலவுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் உங்ககிட்ட இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா ரேணு? நீ தினமும் கால் பண்ணுற மாதிரி நாளைக்கு காலையிலையும் எனக்கு கால் பண்ணிடாத சரியா? நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்குறேன். நாளைக்கு ஒரு நாள் ஆச்சும் லேட்டாக தான் கோவிலுக்கு போவேன். ஸோ கோவிலுக்கு போகும்போது நானே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ இப்போ தான் புரியுது, நான் டெய்லி உங்களை கால் பண்ணி நான் உன்னை தொல்லை பண்ணுறேன் நிலா, அதுக்கு தான் முன்னாடியே நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு நானுமே சிரிச்சுக்கிட்டு, சரி நாளைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கிக்கோங்க, நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்னு நானுமே சொன்னேன். சரி நான் விளையாட்டாக தான் சொன்னேன். சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் நைட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி
நிலாவுமே போனாங்க. நிலா போனதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தேன். நிலாவை இது வரைக்கும் நான் டிஷர்ட்டு ஷர்ட்டில் தான் பார்த்துருக்கேன். சாரியில் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி இருப்பாங்கன்னு என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல. நிலா சாரி கட்டுவேன்னு சொன்னதும் எனக்கு அவங்கள பார்க்கணும், ஒரு ஃபோட்டோவாச்சும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதை கேட்டால் நிலா அனுப்புவாங்களா அப்படின்னே தெரியல. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தான், கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன நினைப்பாங்கன்னே தான் தெரியலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நிலாவும் நைட்டு சொன்ன மாதிரியே வந்தாங்க. நானும் ஏதோ பேசினேன். நிலா என்கிட்ட கேட்டாங்க, ரேணு நீ என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா, சொல்லணுமா? உன் பேச்சில் ஒரு தயக்கம் தெரியுதே, என்னாச்சுன்னு கேட்டாங்க. நானும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஒரு விஷயம் யோசித்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்தளவுக்கு மேடம் என்ன யோசிச்சிங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிலாவுமே கேட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளைக்கு சாரி கட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு பிக் அனுப்ப முடியுமா? நான் இது வரைக்கும் உங்களை சாரியில் பார்த்ததே இல்லை. ப்ளீஸ் நிலா, எனக்காக ஒரே ஒரு பிக்கு மட்டும் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டேன். நிலா 2 நிமிஷம் யோசித்தாங்க. எனக்கு 2 நிமிஷத்துக்கெல்லாம் பொறுமை இல்லை. நிலா என்னாச்சு, எனக்கு அனுப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு மறுபடியும் கேட்டேன். நிலாவும் ஃபோட்டோ தானே, சரி நான் உனக்கு அனுப்புகிறேன் சரியா? ஒரு ஃபோட்டோவில் என்ன இருக்குது இதை என்கிட்ட கேட்குறதுக்கு? நீ ஏன் இவ்வளோ தயங்கிட்டு இருக்க, நான் அனுப்பி விடுறேன் போதுமா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நான் ஃபோனையே பார்த்துட்டு இருந்தேன். நிலா கிட்ட இருந்து எப்போ கால் வரும், நம்ம ஃபோட்டோ வேற கேட்டிருக்கோம், அதை நிலா எப்போ அனுப்புவாங்கன்னு சொல்லி ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேரமும் போய்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது, கோவிலுக்கெல்லாம் எல்லாரும் காலையில் தான் போவாங்க, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த நிலா அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு நிலா கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வந்துச்சு. என்ன வீடியோ கால்லாம் பண்ணுறாங்கன்னு நானுமே அட்டன் பண்ணேன். பார்த்ததுக்கப்புறம் என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விழுந்து விழுந்து சிரிச்சேன் ஜெயாரு, நிலா இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு. நிலா ஒரு சாரி எடுத்து கட்டுனாங்கலாம் சொல்லக்கூடாது, மேலே சுற்றி வச்சுருந்தாங்க. அவங்க நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க சாரியை வீடியோ கால் வர்றேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி தலை வரைக்கும் ஏதோ முக்காடு போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு, எனக்கு சாரி கட்டவே தெரியல ரேணு, நீ கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அவங்க நிற்கிறத பார்த்துட்டு நிலாவுக்கு மறுபடியும், ரேணு சிரிச்சுக்கோ ரேணு, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கோ, சிரித்து முடிச்சுட்டு நீ சொல்லு எப்படி கட்டணும்னு, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே, நான் சிரித்து முடிச்சிட்டேன் சரியா அப்படின்னாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நானும் யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு எப்படின்னே தெரியல ரேணு, இப்போ இந்த முந்தானைய இந்த பக்கமாக லெஃப்ட் சைடை தானே போடுவாங்க, எனக்கு ஏன் இப்படி வந்திருக்கு, இது எதனால் வந்திருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நானும் பார்த்தேன், நிலா சாரியோட பேஸிக்கே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த கார்னர் எடுத்து சொருகும்ல, அதை நிலா லெஃப்ட் சைடில் சொருகி வச்சுட்டு முந்தானே இடது பக்கமாக வரலன்னா என்ன பண்ணுறது சொன்னேன். நிலா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட்டு அதை நீங்கள் ரைட் சைடில் எடுத்து சொருகிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு டர்ன் பண்ணி சுற்றி நீங்கள் அதை முந்தானைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் போட்டு மடித்து மட்டும் நல்லா பின் போட்டு வச்சுருந்தாங்க, மற்றது தான் தெரியலை. சரி இரு ரேணு, நான் அப்படியே பண்ணுறேன்னுட்டு ஒரு நிமிஷம் ஃபோனையுமே கீழே வச்சுட்டு சொன்ன மாதிரியே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் வந்தாங்க. இப்போ ஓரளவு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே ஃப்ளீட்ஸ் அது எப்படி எடுக்கணும், அதை எங்கே சொருகிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுவுமே குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. அது சாரி மொத்தத்துக்கும் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இப்படி டைட்டாக இருக்குமே, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நானும் அதில் ஒரு 2 இதை எடுத்து விடுங்க, ஃப்ரீயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ லெஃப்ட் சைடாக போய் சொருகிருக்கீங்க, ரைட் சைடில் தொப்புளுக்கு பக்கத்தில் சொருகிக்கோங்க அப்படின்னு நானுமே சொல்லிட்டேன். நிலாவும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிவிட்டு வந்து நின்னாங்க.
இப்போ எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. நான் பார்த்தேன். அப்போவும் நிலாவுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இது ஏன் இங்கே இப்படி இருக்குது, பிளெயினாக நிற்கிது, இதிலெல்லாம் பார்த்துருக்கேனே குட்டி குட்டியாக சுருக்கெல்லாம் வருமே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அதையுமே கேட்டாங்க. சொன்னேன், இந்த முந்தானையிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து குட்டி குட்டியாக எல்லாம் வச்சு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு அது வரலை. ஏதோ 1-2 ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாரி கட்டிட்டு நடந்தாங்க. இது எனக்கு தட்டுது, என்னால் நடக்கவே முடியல, ஏன் இப்படி இருக்கு நீ மறுபடியும் கேட்டாங்க. நீங்கள் எப்போவுமா பேண்ட் ஷர்ட் போட்டு சுற்றும்போது அவ்வளோ பெரிய கால், அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது, பொண்ணு மாதிரி கொஞ்சம் சின்ன ஸ்டெப் எடுத்து பொறுமையாக நடந்து போங்க நிலா, என்ன அவசரம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஏய் ரேணு, நீ ரொம்ப தான் என்ன கிண்டல் பண்ணுறடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன். சரி, எனக்கு நேரம் ஆகிருச்சு, நான் ரெடி ஆகிட்டு மறுபடியும் உன்னை கூப்பிடுறேன் சரியா அப்படின்னு போனாங்க. என்ன மறுபடியுமா? சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிலா போயிட்டு மறுபடி ஒரு 10 நிமிஷத்தில் நிலா வீடியோ கால் பண்ணாங்க. நான் ரொம்ப ஆர்வமாக வேகமாக அட்டன் பண்ணி பார்த்தேன். பார்க்குறேன், என்னால் நிலாவை பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேன். நிலா தேவதை மாதிரி என் முன்னாடி வந்து நின்னாங்க. சிம்பிளாக மேக்கப் பண்ணிட்டு, சின்னதாக ஒரு பொட்டு, தலையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பேரழகியா என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இது வரைக்கும் ஜீன்ஸு ஷர்ட்லேயே பார்த்துட்டு இதில் பார்க்குறதுக்கு நிலா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அந்த புருவம், அந்த ரெண்டுமே வில்லு மாதிரி வளைஞ்சிருந்துச்சு. அவ்வளோ டார்க்காக அடர்த்தியாக இருக்கும். நிலாவுக்கு மை பூசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த கண்ணு காந்த கண்ணு, பார்த்த உடனே சுண்டி இழுக்கும். வேற எங்கேயுமே நமக்கு பார்க்க தோணாது. நிலாவோட கண்ணில் அப்படி ஒரு பவர் இருக்கும். நான் என்னை மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ரேணு, என்ன அப்படி பார்த்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்பந்தான், நிலா தேவதை மாதிரி இருக்கீங்க நிலா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ரேணு போதும் ரேணு, நீ இதுக்கு மேலே வேறு எதுவுமே சொல்லாத. எனக்கு ஏற்கனவே சாரி கட்டினதில் ஒரு மாதிரியாக ஃபீலாக இருக்குது. நீ இன்னுமே ஏதாச்சும் பேசி என்னை இன்னும் ஷையாக ஃபீல் பண்ண வைக்காத சரியா? நான் இப்போ போகட்டுமா? என்னால் இப்படி நிற்க முடியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. நிலா ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னோடய ஃபோனில் ஒரு 4 ஸ்க்ரீன்ஷாட்டுமே நிலாவை எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நிலாவுக்கு தெரியாது. நிலாவை போக சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கவும் நிலாவுக்கு அங்கே சிரிப்பையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. நேராலாம் நின்று பார்க்கவே முடியல. ரெண்டு போதுமா, இப்போ நான் போகவா? நான் கோவிலுக்கு போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் வேணா மறுபடி கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை ரேணு அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிட்டே, என்றைக்குமே இல்லாத ஒரு வெக்கம், ஒரு சிரிப்பு அன்னைக்கு நிலாவோட முகத்தில் பார்த்தேன். அவங்களோட சிரிப்பு ஒரு மின்னல் மாதிரி டக்குன்னு வந்துட்டு போகிறது. எவ்வளோ பிரகாசமாக, எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி நிலாவோட சிரிப்பு அந்தளவுக்கு இருக்கும். சரி போதும், இதுக்கு மேலே என்னால் இங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா வீடியோ காலையுமே ஆஃப் பண்ண போனாங்க. என்ன நினச்சாங்களோ தெரியல. மறுபடியும் ரேணு உண்மையை சொல்லு, நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. நிலா நானும் உண்மையை தான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் இல்லை. நீங்கள் பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கீங்க. போகிறேனோ, நீ என்ன ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ண வைக்கிற, நான் போகிறேன்ப்பான்னு சொல்லி நிலா அந்த வீடியோக்களை கட் பண்ணிவிட்டு கிளம்பியுமே போயிட்டாங்க. நிலா என்றைக்குமே இல்லாத மாதிரி இன்றைக்கி அவங்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாங்க. அது என்னவோ பெண்களுக்கு சாரி கட்டினா ஒரு வெக்கம், ஒரு சிரிப்பு, அதான் சொல்லுவாங்களே அச்சம், மடம், நாணம், இது எல்லாமே வந்துடும் போல். எனக்கு அது தெரியலை. எனக்கு வந்துச்சா இல்லையானேலாம் எனக்கு தெரியலை. நாங்கள் டெய்லியுமே சாரி கட்டு பழகிட்டோம், அது புதுசாகவே தெரியல. ஆனால் நிலாவை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எப்போவுமே ரஃப் அண்ட் டஃபாக
அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சாஃப்ட்டு. இந்த வெக்கத்தை இவ்வளோ நாளாக எங்கடி வச்சுருந்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மறுபடியும் நிலாவை நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஜூம் பண்ணி. என்ன அம்மா இருக்காங்க ஐயா, தேவதை தான். சொல்லப்போனால் என்னோட நிலா எனக்கு தேவதை தான். அன்னைக்கு என்னை அறியாமையே நான் அப்படி ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் நிலாவை. எதுக்குன்னு தெரியல. நிலா என்கிட்ட ஒரு ஹெல்ப்புக்கு தான் வந்தாங்க, எப்படி சாரி கட்டணும்னே. கட்டினதும் கிளம்பிட்டாங்க. ஆனால் நான் எதுக்காக இப்போ இந்த அளவுக்கு ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியலை ஜெயர். இது எல்லாம் என்னது எனக்கு புரியவே இல்லை. ஒரு வேளை எனக்கு நிலாவை பிடிச்சிருக்கா, நான் நிலாவை லவ் பண்ணுறேனா, இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் அன்னைக்கு ஃபுல்லாக இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிக்க ஆரம்பித்தேன். நிலா அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே வரவே இல்லை, பேசலை. அந்த நேரம் ஃபுல்லாக நான் நிலாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு நிலாவை பிடிச்சிருக்கா, நான் உங்களை லவ் பண்ணுறேனா, எனக்கு ஏன் இந்த அளவுக்கு பிடிக்கணும், நான் ஏன் எப்போவுமே அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும், இதுதான் லவ்வா தெரியலையே, இது எனக்கு என்னன்னு இது வரைக்கும் நான் இப்படி ஃபீல் பண்ணதும் இல்லை. ஒரு சின்ன இடைவெளி தான் இது எல்லாத்தையுமே நமக்கு புரிய வைக்குதா அப்படின்னு ரொம்ப யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நிலாவுமே வந்தாங்க. மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுனாங்க. சாரி ரேணு, கோவிலில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்னால் ஃபோனும் யூஸ் பண்ண முடியலை அங்கே, அதனால தான் பேச முடியலை. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல நிலா, கோவிலுக்கு தானே போனீங்க, நான் எதுவும் நினச்சிக்கல. இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டேன். அதை ஏன் கேட்குற ரேணு, என்னால் சாரி கட்டிட்டு நடக்கவே முடியலை தெரியுமா, அதை கட்டிட்டு கீழே உட்கார முடியல, உட்காந்தா எழுந்துக்க முடியல. நான் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த சாரியை பிடிச்சிக்கிட்டே தான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நிலா பேச பேச எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஐயோ, இந்த அளவுக்கு நிலா நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, ஒரு சாரி தான் கட்டிட்டு வெளியில் போயிட்டு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது ரேணு, நான் மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நிலா மறுபடியும் கிளம்பிட்டாங்க. நான் இன்னுமே யோசிக்க ஆரம்பித்தேன். நிலா கிட்ட பேசும்போது நமக்கு ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நிலா கிட்ட எப்போவுமே பேசணுன்னே ஏன் தோணுது, அவங்க காலை கட் பண்ணதும் நான் ஏன் சோகமாயிட்டேன், என்னால் நிலா பேசணும்னு சொல்லி ஏன் என்னால் ஒரு வார்த்தை பேச முடியலை அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இது என்னது, இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வேளை நான் நிலாவை லவ் பண்ணிகிட்ருக்கேனா என்னன்னு எதுவுமே புரியலை. இந்த கதையை இன்னைக்கு நான் இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ரேணுவோட வாழ்க்கையில் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.